உனக்கு தெரியுமா, உன் லைஃப்பில் நடக்கிற 90% ப்ராப்ளம் உன் அவுட் சைட் வேர்ல்ட் நல்லா இல்லை, உன் மைண்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அதே மைண்டை யூஸ் பண்ணினா நீ உன் லைஃப்பை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பவர்ஃபுல் புக்கோட சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியாமல் உங்கள் லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஹிடன் பவர் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாமா? கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட்னா நீங்கள் இப்போ யோசிக்கிறது தான். அது சப்கான்ஷியஸ் மைண்ட்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு, நான் வீக்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏற்றுக்கும். அதே நீங்கள் ஸ்ட்ராங்னு நினச்சாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது கரெக்டாக இல்லை ராங்கான்னு நம்மளுக்கு தெரியாது, பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். மெயின் கான்செப்ட், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பவர் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. அது எப்படி நம்ம ஆத்தர் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு உள்ள கோல்டு மைண்ட் ட்ரெஷர் தான் இருக்குது. அந்த கோல்டு மைண்ட் ட்ரெஷர் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்கிறாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நான் வெற்றி பெறுவேன், நான் என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதவங்கெல்லாம் பாசிட்டிவ் மைண்ட் செட். அதே நான் ஃபெயில் ஆகிடுவேன், நான் கண்டிப்பாக என் மேலே எனக்கே கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அவங்களே அவங்க டவுட் பண்ணுறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறவங்க தான் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் பர்சன்ஸ். சாப்டர் 1ல் மாஸ்டர் சீக்ரெட் ஆஃப் ஏஜஸில் இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒரு கொஷின் தான் கேட்குறாங்க, உலகத்தில் பிக்கஸ்ட் சீக்ரெட்னால் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதுதான் உங்களோட உலகத்திலே இருக்கிற பிக்கஸ்ட் சீக்ரெட்னு சொல்கிறாங்க. அது ஒரு பவர்ஃபுல் மிஷின் மாதிரினே வச்சுக்கலாமே. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? பாசிட்டிவாக நினச்சா நல்ல விஷயம் நடக்கும், நெகட்டிவாக நினச்சா ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதே நீங்கள் எங்கே முடியாதுன்னு நினைக்கும் போது அது ரியாலிட்டி ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை லாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், சக்ஸஸோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெல்த்தினஸ் இருக்கும். இந்த பவர் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும், அதை நீங்கள் புதுசாக உருவாக்க தேவையில்லை. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்ஃபினிட் ஆஃப் பவர் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக ஒழுங்காக யூஸ் பண்ணணும். இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதனால் நம்மளுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் தோணும், ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற சொல்யூஷன் கிடைக்கும், நம்மளோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஐடியாஸ் உங்கள் மைண்ட் கொடுக்கும். இன்னொரு ஸ்ட்ராங் கான்செப்ட் என்ன தெரியுமா? உங்கள் லைஃப்பை அது இம்ப்ரூவ் பண்ணுறதோட ரைட் பீப்புளை அட்ராக்ட் பண்ணும், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்புறம் இம்ப்ரூவும் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் என்ன உள்ள நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வெளி உலகத்துலேயும் நடக்குது. சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹீலிங் பவர்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ், ஃபியர் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ஸாகவும் ஆக்கும். உங்களுக்கான எல்லா ஆன்சருமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் பெட்டர் ஆகும். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு வாட்டர். அதே மாதிரி கார்பன் இஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு பாய்சன் கேஸ். கரெக்ட் காம்பினேஷன் இருந்தால் நல்ல ரிசல்ட், ராங் காம்பினேஷனாக இருந்தால் தப்பான ரிசல்ட் தான் வரும். இந்த ஆத்தர் கெமிஸ்ட்ரி ஸ்டைலில் சொல்கிறாங்க. எந்த ஃபீல்டில் சக்ஸஸ் வேணாலும் அதுக்கு ரூல் ஆர் சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ரூல்ஸ் இருக்குது. அதுதான் நான் சொன்ன இந்த கெமிஸ்ட்ரி ஸ்டைல். உங்கள் மைண்டுக்கு நீங்கள் நல்ல தாட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். கெட்ட தாட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் ப்ரே பண்ணும் போது அது எப்படி ஆன்சர் ஆகுறது? சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணுது, அதுதான் ரியாலிட்டி. இதுதான் the power of a subconscious mind ஓட சாப்டர் 1ஓட எக்ஸ்பிளனேஷன். Stay tuned to watch more videos. Bye guys.